ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இந்த அக்னிவீருக்கான ரிசர்வேஷன். இந்த டிசம்பரோட அவங்க வந்து ரிலீவ் ஆகிறாங்க. அதாவது அக்னிவீர்ஸில் இருக்கவங்க வந்து ரிலீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ்லாம் ஒதுக்கணும்ல, அதுக்கான அப்டேட்ஸ்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க நோட்டீஸ் அந்த வைரல் நோட்டீஸு இதுதான் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஒரு பேசும் பொருளாக போய்கிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவில் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அந்த கான்வர்சேஷனுப்போ அக்னிவீருக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த கான்வர்சேஷனில் அக்னிவீருக்கான நாங்கள் கமிட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுபோக சிஏபிஎஃப் கான்ஸ்டபிள் வந்து ஒரு 50% வந்து அவங்களுக்கு தனியாக நாங்கள் ஒதுக்க போகிறோம்னு சொல்லிட்டு லோக்சபாவில் சொல்லியிருக்காங்க. இது சொன்னது வேறு யாரும் கிடையாது, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஸ்ரீ நித்யானந்த் ராய் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 100% ட்ரூ தான். ஓகே, இந்த நோட்டீஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடாக நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். சிஏபிஎஃப் கான்ஸ்டபிள்ன்றது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் தான். அதை வந்து எஸ்எஸ்சின்றது ஒரு ரெக்யூமெண்ட் போர்டு. அவங்க வந்து சிஏபிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் கிடையாது, சிஏபிஎஃப் ஜிடி கான்ஸ்டபிள். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த 50% ரிசர்வேஷன் சொல்லிட்டு இந்த லோக்சபாவில் சொல்லியிருக்காங்கல்ல, இது வேறு எந்த ரெக்யூமெண்ட்டும் கிடையாது. எஸ்எஸ்சிஜிடி 2027 ரெக்யூமெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. ஏன் 2027ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, இந்த வருஷம் டிசம்பரோட ஃபஸ்ட்டு பேஜ் அக்னிவீர் வந்து ரிலீவ் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து நெக்ஸ்ட்டு 2027 கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ 2027 வரப்போகிற எஸ்எஸ்சிஜிடிக்கு அந்த ரிசர்வேஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ அடுத்த வருஷம் படிக்கிற எஸ்எஸ்சிஜிடி கேண்டிடேட்ஸ்லாம் ட்ரிபிள் மடங்கு எஃபோர்ட் போடணும். நான் அது ஏன் சொல்கிறேன்னா, யாரையும் பயன்படுத்துறதுக்காண்டி நான் சொல்ல, கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லையா. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும். நம்மளால் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதோ இல்லை மிச்சடி என்ன பண்ணுறதோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து அக்னிவீர்ஸ், அதாவது இது ஒரு ஸ்கீம். ஃபஸ்ட்டே இந்த ஸ்கீம் இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு இந்தமாரி ரிசர்வேஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளான்டு, சரிங்களா. அன்பிளான்டாக கிடையாது எல்லாமே. இது எல்லாமே பிளான்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் தான் ஆகணும். இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயந்தான், நான் முன்னாடி சொன்னது தான், ட்ரிபிள் மடங்கு எஃபோர்ட் போட்டு படிக்கணும், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொல்லணுன்ட்டா, நம்மளோட கட் ஆஃப்லாம் நம்ம நார்மலாக போன வருஷம்லாம் 62 தான் இருந்துச்சு ஓபிசி கட் ஆஃப். ஆனால் அடுத்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிசி கட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 80+ அந்த லெவலுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட. இது வந்து நான் சொல்கிறது ரொம்பவே கம்மி. இந்த ரிசர்வேஷன்லாம் ஆடாச்சுன்னா இதெல்லாம் ரொம்பவே கம்மி. ஸோ உங்களோட எஃபோர்ட் நீங்கள் வந்து அடுத்த வருஷத்துக்கு படிக்கிற கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 2027 எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ்லாம் 100+ நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். 100% டார்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எனி போஸ்ட்டுக்கு பாசிபிள் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, 50% இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்க 50%ல் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது, அது போக ஜென்ரல் இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்ட்டா, இந்த வருஷம் நம்மளோட 2026 எஸ்எஸ்ஜிடி வேகன்சி பார்த்திங்கன்னா 25,000 வேகன்சி. இந்த 25,000 வேகன்சியில் அவங்க வந்து 50% ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்கட்டா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். கட் ஆஃப் எங்கே போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் நமக்கு இப்போ வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் எஸ்எஸ்ஜிடியில் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பீங்களா, எக்ஸாமில் கம்மியாக இருப்பீங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருப்பீங்களா, அந்த பசங்க சரி பொண்ணுங்க சரி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிக்கிறேன். ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப் வாங்குற வழியை பாருங்கள். ரியாலிட்டியை நல்லா பாருங்கள், ரியாலிட்டியை பார்க்கணும். இன்னொரு விஷயங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ வந்து ரிசர்வேஷன் கொடுங்க, எக்ஸாக்ட்னு இருக்குது ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்த்துறாங்க. வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் 50,000 வேகன்சி தாண்டாது. எப்படி பார்த்தாலும் 50,000 வேகன்சி தாண்டாது. 50,000 வேகன்சி தாண்டலைன்னாலும் உங்களுக்கான கட் ஆஃப் பீக்கு தான் போகும். ஏன்னா அவங்க எக்ஸாக்ட்னிவருக்கு வந்து ஒரு 50% ஒதுக்கிட்டாங்கன்னா மீதி இருக்கிறதுல அந்த 50,000த்தில் போய் இவ்வளோ பேர் போட்டி போட்டதுக்கும் 25,000 பேரில் இவ்வளோ பேர் போட்டி போடுறதுக்கும் வித்தியாசங்கள் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஜிடிக்கு படிக்கிற எல்லாருமே சொல்கிறேன், 100+ டார்கெட் பண்ணி படிங்க, வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் வேணும்னாலும் 100+ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான போஸ்ட் வந்து செக்யூராக இருக்கும். இந்த எஸ்எஸ்சிஜிடி ஸ்டடீஸ்லேயும் சரி, ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்டேஷன், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர்கிட்ட இருக்கும், அதில் கூட நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு வந்து இப்போ கேட்டுட்டு தான் இருக்கீங்க, எல்லாருக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களோட வெற்றியில் என்னோட சின்ன பங்களிப்பு, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இதில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் 5 இயர்ஸ் அக்னிவீர் ரிலாக்ஸேஷன், இது வந்து நம்ம எல்லாருமே காமன், அதாவது ஓப்பன் கேண்டிடேட் எல்லாருமே வந்து
ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23 வயசு வரையும், அதாவது ஜென்ரல் கேண்டிடேட் 23 வயசு வரையும், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்து ஓபிசி 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் அந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்குல்ல. இது போக அக்னிவீர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 5 இயர்ஸ் ப்ளஸ், அதாவது இந்த கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். இதை விட அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. அதாவது நம்மளை மாரி எக்ஸாம் உட்காந்து படிக்கணுன்றது கிடையாது, ஃபிசிக்கலுக்கு ஓடணுன்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஃபிட்னஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக அவங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன், மெடிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துவோங்க. அதாவது ஜாபில் இருக்கவங்க பார்க்க தேவையில்ல, ஜாப் இல்லாதவங்க, நான் வந்து டிஎன்பிசி படிக்கிறேன், நான் பிசிக்கு படிக்கிறேன், நான் வந்து எஸ்எஸ்ஜிடிக்கு படிக்கிறேன், நான் வந்து ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்கள்ல, இவங்க எல்லாருமே பார்த்துவோம். கொஞ்சம் உஷாராக உங்களோட செல்ஃபை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. வேறு வழி கிடையாது. காம்படிஷன் ரொம்பவே ஹையாக போகுது நெக்ஸ்ட் இயர்லேருந்து. கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால், இது எல்லாமே டிஃபென்ஸில் வர்றது, யூனிஃபார்ம் சர்வீஸில் வருது. டிஃபென்ஸ் அண்டு யூனிஃபார்ம் சர்வீஸில் கண்டிப்பாக இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அக்னிவேஸுக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து 99% வரைக்கும் இருக்குது. அதனால தான் நான் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு படிக்கிறவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. இந்த ஸ்லைடெல்லாம் நான் யாரையும் பயன்படுத்துறதுக்காண்டி சொல்லலை. தயவு செஞ்சு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணால் பழகுங்க. நம்ம வந்து ஏன்னா இவன் வந்து இப்படி சொல்கிறான், இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்காதீங்க. ஒரு சில விஷயங்களை யோசிங்க. இப்போ வந்து நம்ம ரிசர்வேஷன்றது எதுக்கு கொடுக்குறாங்க? அக்னிவீராக இருந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அக்னிவீர்ன்றது யார்? ஆர்மியில் சர்வீஸ் பண்ணவங்க. அப்போ ஆர்மியில் சர்வீஸ் பண்ண அவங்களுக்கு எதுலலாம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட்டை பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதெல்லாம் ஃபியூச்சரில் வந்து அவங்க ரிசர்வேஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஸோ இந்த வீடியோவை ஒரு அலர்ட் மெசேஜாக வச்சுக்கிட்டு இன்னும் 100% இல்லை 200% எஃபோர்ட் போட்டு நல்லா படிங்க. நமக்கான வேலை வந்துட்டு நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எஸ்எஸ்சிஜிடி தமிழ்நாடு கட் ஆஃப் வந்து ரொம்பவே பீக்குக்கு போகுது. ரொம்பவே பீக்குனா 120, 130 எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா, அதாவது மேபி நெக்ஸ்ட் இயரில் ரிசர்வேஷன் ஆட் ஆச்சுன்னா சொல்கிறேன். ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் ஒரு 80+ நீங்கள் வந்து எடுத்தே ஆகணும். அடுத்து ஃபிசிக்கல் ஜாப் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 99+, அதாவது 100+ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாப் வேணுன்ட்டால் நீங்கள் 100% எடுத்தால் மட்டும்தான் பாசிபிள் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் ரெக்யூப்மெண்ட்லேருந்து. மேபி இந்த ரிசர்வேஷன் வந்து ஆட் ஆச்சுன்னா சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு சில ரியாலிட்டி விஷயங்களை நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த கட் ஆஃபில் பீக்குக்கு போகும்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட கட் ஆஃப் எவ்வளோ? ஒரு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் ஓபிசி பார்த்திங்கன்னா ஒரு 62 இருந்துச்சு ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போகிறதுக்கு. அதே இது நீங்கள் நார்த்தோட கட் ஆஃப், அதாவது நார்த் ஸ்டேட்டில் இருக்க கட் ஆஃப் வந்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். நமக்கும் அவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குன்ட்டு. அவங்கெல்லாம் போஸ்டிங் நார்த்தில் இருக்கவங்கலாம் போஸ்டிங் வாங்கிட்டா, இப்போ நிலைமைக்கு சொல்கிறேன், போஸ்டிங் வாங்கிட்டா அவங்க வந்து 110லேருந்து 120 மார்க் எடுக்கணும். இப்போ ஒரு போஸ்டிங் வாங்கணும்னா அந்த லெவலில் அவங்களோட கட் ஆஃப் இருக்குது. நம்மளோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து நமக்கு பீக்குக்கு ஏறும். ரொம்பலாம் ஏறாது. நீங்கள் ஒரு போஸ்டிங் வேணுன்ட்டால் கண்டிப்பாக 90+ இல்லைனா 100+ எடுத்தால் உங்களுக்கான போஸ்டிங் உண்டு. ஆனால் இது அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். நார்த்தில் இருக்கவங்க நிலைமை இப்போயே அவங்க 110 எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயரில் அவங்க வந்து 120+, 130+ எடுத்தால் தான் அவங்களுக்கு தான் ஜாபே. அந்தளவுக்கு அவங்களோட காம்படிஷன் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதர் ஸ்டேட்ஸுக்கெலாம் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே இப்போ நீங்கள் டார்கெட் பண்ணுறது வந்து சிபிஓ, டிகிரி முடித்தவங்களாம் தயவு செஞ்சு சிபிஓ டார்கெட் பண்ணுங்கள். ஏன் டார்கெட் பண்ண சொல்கிறேன்னா, வர டிசம்பருக்குள்ளே சிபிஓ எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் சிபிஓ டார்கெட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஜிடி நீங்கள் வந்து அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு போகலாம். அசால்ட்டாக கிளியர் பண்ணுற மீன்ஸ் 100+ நீங்கள் ஷியூராக எழுதலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்ஜிடியில் ஒர்க் ஆகும். சிபிஓவில் உங்களுக்கு ஒர்க் ஆகலனாலும் எஸ்எஸ்ஜிடியில் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். அப்டேட் யுவர் செல்ஃப் பிகாஸ் எதனால் சொல்கிறேன்னா, அதாவது இயர்லி காம்படிஷன் எல்லா ரெக்யூப்மெண்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்னையவே வச்சுக்கோங்க. நான் வந்து அதாவது இந்த வருஷத்தோட 4 தடவை எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். 4 தடவை இல்லை, 3 தடவை நான் 100 மார்க் மேலே எடுத்திருக்கேன். ரீசன் என்ன? நான் ஃபஸ்ட் டைம் நான் பாஸ் பண்ணப்போ 56 மார்க்கு, 52 நினைக்கிறேன் சம்திங். ஆமாம், ஃபஸ்ட் டைம் நான் கிளியர் பண்ணப்போ 52 மார்க் எடுத்திருந்தேன். ஆனால் நான் அதுக்கடுத்து நான் எழுதினப்போ 99 மார்க்கு, போன தடவை 107 மார்க்கு, இந்த தடவை நான் 100க்கு மேலே மார்க் எடுத்திருக்கேன். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் என்னோடய செல்ஃபை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தேன், அவ்வளோதான்.
இதில் நான் என்ன சொல்ல வரேன்ற பாயிண்ட்டை மட்டும் நான் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட செல்ஃபை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமையும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதான் நான் சொல்ல வரேன். எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது கஷ்டம்லாம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கஷ்டம் சொல்லக்கூடிய எக்ஸாமை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். ஸோ அவங்களால முடியறத நம்மளால ஏன் முடியல? அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன். படிக்கிறத என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. எல்லாருமே நானும் படிக்கிறேன்ற உட்காந்து படிக்காதீங்க. நான் அப்படி படித்தவன் தான். நான் ஒரு 2 இயர்ஸ் நான் அப்படி படித்தவன் தான். அதாவது மாங்குன்னு படிப்பேன். ஆனால் எப்படி படிக்கணுன்றது தெரியாமலே படிப்பேன். இப்போ நான் ஜிகேனா ஜிகே எடுத்து என்னத்தையாவது உட்காந்து படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மேக்ஸ்னா மேக்ஸ் உட்காந்து ஏதாவது ஒரு கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாரிலாம் கிடையாது. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றத பார்த்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் போட்டு பழகுங்க. உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம வந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வருஷமும் பேட்டர்னில் தான் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதேமாரி தான் வரப்போகுது. ஸோ என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ஒரு டேப்லராக காலமாக போட்டு அதில் நம்ம என்னென்ன ஆர்டர்லாம் நமக்கு தெரியாது, என்ன தெரியும்னு சொல்லிட்டு அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் பீக் போகுது. இந்த அக்னிவீர்ஸ்லாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எஸ்எஸ்ஜிடியில் என்டர் ஆக போகிறாங்க. ஸோ நமக்கான போஸ்டிங்லாம் கிடைக்காது. இனிமேல் நம்மளால் படிக்க முடியாது. கட் ஆஃப்லாம் ரொம்ப ஹையாக போயிடும். வேகன்சிலாம் ஏற்ற மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன். இப்படினால பேசிகிட்டு இருக்கனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. இந்த டயத்தில் உட்காந்து நம்ம 4 கொஸ்டின் படிக்கலாம், 4 மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி யோசிங்க. உங்களோட செல்ஃபை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே அவங்க உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு தான். அதை யாராலையும் எடுத்துக்க முடியாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எஸ்எஸ்ஜிடி 2026 கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஆன்சர் கீ பார்த்துட்டு ஃபிசிக்கல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த மந்த் எண்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வேக்கண்ட்டை பற்றின அப்டேட் எதுவுமே கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது சிஎஸ்எஃப்ல வந்து ஒரு ஆனுவல் ட்ரைனிங் காலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம எஸ்எஸ்ஜிடியில் எவ்வளோ சிஎஸ்எஃப் வேக்கண்ட் கொடுத்தாங்களோ அதை தான் அப்படியே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. மிச்சபடி வேக்கண்ட் ஆட் பண்ண போகிறதோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ வேக்கண்ட்டோ அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை வந்து அக்யூரேட்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. ரிசல்ட் வேணால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா எப்போவுமே இயர்லி வந்து அவங்க வந்து ஆகஸ்ட் எண்டில் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே தள்ளி போனாலுமே சடன் ஒரு ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா நமக்கு வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டயத்தில் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வேணால் வரட்டும். ஆனால் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு தான். அதை வந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது. நல்லா படிங்க. ஸ்டடீஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட குரூப் இருக்கும். அதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். பர்சனல் மெசேஜ் பண்ணாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இது மாதிரி அப்டேட்ஸில் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸில் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டாக வரும்.